டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயாச்சு. நம்ம வந்து பல நாள், பல வருஷங்கள் கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து இந்த பர்ட்டிகுலர் மந்த், இந்த பர்ட்டிகுலர் டேஸ்க்காக மட்டும்தான். அண்ட் இந்த டேஸை இன்னுமே நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற முடியுமா? டெஃபினட்டா முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரலும் பாருங்க. எஸ் கைஸ், ஐ அம் டாக்டர் மிருதுலா. ஸோ முதல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு பாட்டுக்கு விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இடையில ஹாலிடேஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் தியரியும் கூட படிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் என்னதான் இருந்தாலும் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் ஏதாவது ஒண்ணு பண்ணி 80 மார்க் ஆச்சு நான் வாங்கிடணும். சோ அதுக்கு என்ன பண்றது? ஸ்டடி பிளான் கொடுத்துறேன், அது போதுமா? பத்தாதே. ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இனிமேலாச்சும் கொஞ்சம் படிக்கணும், இல்லை புக்கை எடுத்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இருக்கும், நமக்குள்ள என்னதான் படிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ சோம்பேறித்தனம் இருக்கு, நான் சொன்ன மாதிரி பயம் இருக்கு, அண்ட் வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போ கரண்டா நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஸோ ப்ரிப்பேர் பண்றதுல வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரக் ஆகி இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இவ்வளவு நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டணும். ஸோ நம்ம மேலேயே நமக்குள்ள ஒரு கோவம் இருக்கும் இல்லையா? ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்போம். கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன யோசிப்பீங்க? ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கடவுளே எப்படியாச்சும் வந்து நான் நல்ல மார்க் வாங்கணும், ஓகேவா, அது எனக்கு நினைச்ச ஸ்கோர் வேணும், இல்லை வந்துட்டு நல்ல ரேங்க் வாங்கிடணும், இதுக்கெல்லாம் மட்டும் நீ எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலா நீங்க என்ன ப்ரே பண்ணலாம்? எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடு அப்படின்னு ப்ரே பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட்ல எல்லாருமே வந்து அதே ஃபேஸ்ல தான் இருப்போம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் தான் அப்படின்னு இல்லை. ஸோ ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வெளியே ஒரு சிலர் காமிச்சிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் விஷயமே தவிர ஸோ நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய இது மட்டும்தான். இனியும் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும், அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ப்ரே பண்ணும்போது நீங்க கேட்ட விஷயத்த கொஞ்சம் மாத்தி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், நம்ம எப்பவுமே ஹெல்ப் கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவோம். பட் இங்க எப்படி கேட்கணும் அப்படின்னா, எனக்கு இது எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய, ஸோ என்னாலையும் வந்து எஃபர்ட் போட்டு படிக்க முடியும், ஸோ அதுக்கான ஸ்ட்ரென்த்தை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் this is the right time to fight for your goals or fight for your dreams. So start chasing it. ஓகேவா? ஸோ அது கண்டிப்பா நடக்கதா போகுது, வெரி சூன் நடக்க போகுது. ஸோ அதுக்கு நீங்க என்ன மனசு வைக்கணும் அப்படின்னா, ப்ரே பண்ணுங்க, நல்ல ஸ்ட்ரென்த் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு உங்களுடைய ட்ரீமுக்கு இப்போ ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்க? ஸோ மறக்காம ஐ ஆம் கோயிங் டு ஃபைட் ஃபார் யோர் ட்ரீம்ஸ், அதாவது ஃபைட் ஃபார் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு தேவையான முதல் விஷயம், 80 மார்க் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ஏதோ ஒரு மெட்டீரியல், ஒரு பிடிஎஃப் இருந்தா போதும், நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அப்படி ஒரு மினி மெட்டீரியல் பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி 4 சப்ஜெக்ட்டுக்குமே, 4 மெயின் சப்ஜெக்ட்டுக்குமே கொடுக்க போறோம். ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாமே நீங்க வேணும்னா கமெண்ட்லாம் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாம எடுத்து, ஓகே, உங்களோட ட்ரீமுக்கு நீங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மினி மெட்டீரியல் படிச்சா எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? தாராளமா. ஸோ 100க்கு நான் சொல்லிடுறேன். ஸோ 100க்கு கண்டிப்பா நீங்க 75+ல இருந்து 80 வரலுமே வாங்கலாம். இன்னும் சொல்ல போனா இது வந்து ஆவரேஜா இருக்கவங்க இல்ல பிலோ ஆவரேஜா இருக்கவங்க தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்க ஈவன் டாப்பரா இருந்தாலும் கூட இந்த மெட்டீரியலை டெஃபினட்டா பார்த்துட்டு போங்க. மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் புக் பேக் அண்ட் புக்கின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மெட்டீரியல் இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஈவன் தாராளமா இந்த 75ல இருந்து அதை நீங்க கிட்டத்தட்ட ஒரு 90 வரலுமே கொண்டு வரக்கு சான்சஸ் இருக்கு. அதுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சுட்டு போனா. ஸோ அதனால இந்த மெட்டீரியலை நீங்க நம்பி படிக்கலாம். இது கவர்மெண்ட் கொடுத்த மெட்டீரியல் தான். ஓகே, ஸோ அடுத்தது இது தாண்டி அடுத்த 14 days என்னதான் உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் 3 நாள் தான் ப்ராக்டிக்கல், மித்த நாளும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ்க்கு தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கே தெரியும் எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அது ஒரு பக்கமா போகட்டும். ரிமைனிங் டேஸ்ல நம்ம பேக்லாக்ஸ் எல்லாம் வந்து முடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 days எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸை கம்ப்ளீட்டா இதில் முடிக்க ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ முடியுதோ ஒரு எக்ஸசைஸ் எடுக்கிறீங்கன்னா இனியும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அது மேக்ஸ் ஒரு 4 நாள் பண்ணலாம். அதே மாதிரி பிசிக்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த மினி மெட்டீரியல் இருக்கு இல்லையா? எஸ், ஸோ மினி மெட்டீரியல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 4 நாள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சரி, நீங்கள் ஒரு நாளில் ஓகே அட்லீஸ்ட் ஒரு 3 சாப்டர், ஸோ சின்ன சாப்டர்ஸாக இருந்தால் 3 சாப்டர், இல்லை பெரிய சாப்டர்ஸாக இருந்தால் 2 சாப்டர். அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 2 lines இல்லை 3 lines தான் ஆன்சர்ஸே இருக்கு. அண்ட் 5 மார்க்ஸ்க்கு ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் கீ பாயிண்ட் மாதிரி தான் ஆன்சர்ஸ் இருக்கு. அதை நம்ம இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அடுத்தது அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும் நீங்கள் மினி மெட்டீரியல்லேருந்து படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மினி மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ், அதோட ஆன்சர்ஸ். ஸோ டார்கெட் இங்கே 3 நாள் இருக்கு அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் முடிச்சிட்டோம்னா கூட பிசிக்கலாக திரும்ப இன்னொரு ரவுண்ட் நம்ம வந்துட்டு இந்த 14 days கழிச்சு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு முடிச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி பயோவை பொறுத்தவரை ஸோ பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் லிமிடெட் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் தான் இருக்க போது. ஸோ 3 நாளில் 1.5 days நம்ம பாட்னிக்கு, 1.5 days ஜுவாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேயுமே மேக்ஸிமம் நம்மளால கவர் பண்ண முடியும் ஃப்ரம் த மினி மெட்டீரியல். ஓகேவா?
ஸோ ஆல் டன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா படிக்கிறதுக்கு? ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாரும் இதே ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தேவை? ஸ்ட்ரென்த் மட்டும்தான் வேணும். ஸோ நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இனி பேச போகுது. ஸோ ஸ்டார்ட் சேசிங் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து உங்களுடைய ட்ரீமுக்கு ஃபைட் பண்ண போறீங்க அப்படின்னா மறக்காம ஃபைட் ஃபார் யுவர் ட்ரீம்ஸ் வந்து மை ட்ரீம்ஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஃபைட் ஃபார் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். அண்ட் உங்களுக்கு வேற என்னெல்லாம் ஹெல்ப் வேணுமோ அதை கண்டிப்பாக நான் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்ல மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஸோ இன்னும் அடிஷ்னலாக வேற என்னெல்லாம் வேணும், பிடிஎஃபாக என்ன வேணும், லைவ் கிளாஸ்ல என்ன வேணும், இல்லை ஒரு சில இதெல்லாம் வந்து வீடியோவாக போட்டால் எனக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா அண்ட் அதையும் பண்ணுறோம். அண்ட் ஷார்ட்ஸில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வேணுமா அதையும் போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஒன் திங், மார்க் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆகணும், மார்க் மட்டும் தான் இனி பேச போகுது. ஸோ அதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் we are ready to do. ஓகேவா? ஸோ மறக்காம யாரெல்லாம் உங்க ட்ரீம்காக ஃபைட் பண்ண போறீங்களோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி மினி மெட்டீரியல் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிடறேன். ஸோ அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா சப்ஜெக்டோட ஓகே 4 சப்ஜெக்ட்ஸோட மினி மெட்டீரியல். ஓகே, ஸோ தட் இஸ் தேர் இன் த ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ்.